கன்னியாகுமரி அருகே ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதி கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் அமைந்துள்ளது. மிக புகழ்பெற்ற இந்த தலைமைப்பதியில் ஆண்டுதோறும் ஐயாவின் அவதார தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக நேற்று முன்தினம் சுவாமித்தோப்பு தலைமைப்பதியில் ஏற்றப்பட்ட வைகுண்ட தீபம் ஆதல விலை மாமலைக்கு கொண்டு சென்று அங்கு தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியோடு அவதார தின விழா தொடங்கியது. அதே வேளையில் திருவனந்தபுரத்தில் இருந்தும் திருச்செந்தூரில் இருந்து புறப்பட்ட வாகன பேரணிகள் நேற்று இரவு நாகராஜா கோயில் திடலை வந்தடைந்தன. இதேபோல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த வாகன பேரணிகளும் நாகராஜா கோயில் திடலை வந்தடைந்ததை அடுத்து விடிய விடிய மாசி மாநாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை நாகராஜர் கோவில் திடலிலிருந்து செண்டை மேளம் முழங்க கோலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை ஆடி பாடியபடி ஐயா வழி பக்தர்கள் பேரணியாக புறப்பட்டு கோட்டார், சுசீந்திரம், வழுக்கம்பாறை, வடக்கு தாமரை குளம் வழியாக தலைமைப்பதி அமைந்துள்ள சுவாமித்தோப்பிற்கு சென்றடைந்தனர். பகல் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தரும் ஐயா வழி பக்தர்கள் தலைமைப்பதியில் வந்து இணைந்து வழிபாடுகளில் ஈடுபடுவர். இதனைத் தொடர்ந்து இன்று இரவு வாகன பவனி மற்றும் ஐயா வழி மாநாட்டுடன் அவதார தின விழா நிறைவு பெறுகிறது. இந்த விழாவினை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐயா அவதார தினத்தை முன்னிட்டு நாகர்கோவிலில் இருந்து கன்னியாகுமரி மார்க்கமாக செல்லும் வாகன போக்குவரத்து அனைத்தும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. இதேபோல் ஐயா அவதரித்ததாக கூறப்படும் திருச்செந்தூரில் உள்ள பதியில் ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தின விழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு தாலாட்டு பாடுதல், பள்ளி உணர்த்தல், அபயம் பாடுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து காலை 6:30 மணி அளவில் சூரிய உதயத்தில் திருச்செந்தூர் கடலில் பதமிட்டு சூரிய பிரகாச சுட்ட ஐயா வைகுண்டரை அவதார பதிக்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி ஐயா வைகுண்டரின் அவதார பதியிலும் கடற்கரையிலும் குவிந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடி தலையில் தலைப்பாகை அணிந்து நெற்றியில் நாமமிட்டு ஐயா வைகுண்டரை வணங்கினர். இதனைத் தொடர்ந்து அவதார தின விழா பணிவிடைகளும் அன்ன தர்மமும் இனிமமும் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஐயா வைகுண்டரின் அவதார தின விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.